வாசிங்க. பில்லிசூனியம். பில்லிசூனியம் அப்படின்னா என்னன்னா ஒரு மீடியமை யூஸ் பண்ணுறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்யணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆவியை ஏவுறாங்க அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறதுக்கு. இந்த ஸ்பிரிட்டை நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார், நல்ல டிசிப்ளின் இருக்கார், நீங்க பிந்தி பண்ணா திட்டுறாரு, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த மேனேஜர் எப்படியாவது மாற்றும் ஆண்டவர். அவன் ஒரு அசுத்தாவியை ஏவுறான், நீங்க என்ன ஆவியை ஏவுறீங்க சொல்லுங்க? அதோட சூப்பர் பரிசுத்தாவியே ஏவுறீங்க. இது என்ன ஆவி? நம்ம விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி. அப்போ பில்லிசூனி ஆவி என்று சொல்லுவது ஏதோ ஒரு குறிகாரன்ட்ட போய் மாந்திரிகம் செய்வதல்ல, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு கேடு விளைவிப்பதற்காக ஒரு மீடியமை பயன்படுத்துவது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்துவது. உங்க ஜெபம் எப்படி இருக்கு? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? என்ன ஆவி கிரியை செய்யுது? அந்த மரம் கெட்டதானால் கனி கெட்டதா இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்றான், அந்த பொண்ணு பார்க்கவே மாட்டேங்கிறான். இவன் போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரை எப்படியாவது அவள் என்ன லவ் பண்ண உதவி செய்யும். இதுக்கு போய் பில்லிசூனியமே பண்ணலான்டா, பரிசுத்தாவிட்ட போய் ஹெல்ப் கேட்குற. அந்த காரியம் தேவ சித்தமா? ஓ விருப்பத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவியை நீ யூஸ் பண்ணணுமா? ஆக வேணா பொருத்தனை பலி கூட செய்வாங்க. இதுக்கு பாஸ்டர்ஸை, இதுக்கு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறதுக்கும் இருக்காங்க. ஆண்டவரே அந்த பையன் விரும்புறது நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றா இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவேன் இருக்க. எப்போதெல்லாம் நம்முடைய அசுத்தமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தாவியை உபயோகப்படுத்துகிறோமோ, the definition of witchcraft, you are using a spirit power to fulfill your desire. அது செத்தவங்க ஆவியோ அசுத்தாவியோ பரிசுத்தாவியோ, when you are using a spirit power to fulfill your desire, even when that desire is evil. தவறான உன்னுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறதுல கூட ஜாக்கிரதையா இருங்க. தயவு செய்து தவறு தவறு தவறு.